ஹாய் ஹலோ செல்லக்குட்டீஸ். எல்லாரும் நெனச்சிட்டு இருக்காங்க, நான் குக் வித் கோமாளி வந்ததுக்கு அப்புறம் தான் நெறைய சமைக்க ஆரம்பிக்கிறேன். இத பத்தி எல்லாம் பேசுறேன்ட்டு. எனக்கு சின்ன வயசுலேருந்தே குக்கிங் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதாவது நான் சமைச்சா இவங்கள்ட்ட செஞ்சு பார்த்துட்டு, "இது எப்படி இருக்கு? அது எப்படி இருக்கு?" அப்படின்னு சொல்லுவேன். என்னுடைய அம்மாலாம் செமையா குக் பண்ணுவாங்க, அம்மாவோட ஃபேமிலில. என்னோட ஹஸ்பண்டோட ஃபேமிலில என்னுடைய சிஸ்டர் இன் லாஸ்லாம் செம 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 மாமியார்லாம் நல்லா சமைக்குவாங்க. எங்க அம்மாவோட அண்ணாலாம் ரொம்ப ரொம்ப பெரிய செஃப். அவங்களும் பயங்கரமா சமைக்குவாங்க. ஸோ, அதெல்லாம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருந்துட்டு, நான் ஷூட்டிங்க்குலாம் போற டைம்ல எனக்கு டைமே இருக்காது. அதனால நான் வந்து சமைக்கணும்னா எனக்கு அவ்ளோ ஆசை. சாப்பாடுன்னா அவ்ளோ கொள்ள பிரியம். இப்பல்லாம் சுத்தமா எனக்கு நான்வெஜ் அவ்ளோ பிடிக்கிறதே இல்ல. வெஜிடேரியன்ஸ் தான் பிடிக்குது. நான் வந்து இன்னைக்கு என்னுடைய டாட்டரோட ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பயங்கரமா கபோர்ட்ஸ்குள்ள இதெல்லாம் நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. அவல் விகடன்லேருந்து வரும். இது தினத்தந்தியோட அட்டாச் ஆகி வரும்னு நெனைக்கிறேன். அவங்கள்ட்டயே கூட இந்த புக் வந்து இருக்கும்னு நெனைக்கிறேன். இது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு இந்த புக் பார்த்தோன்னே பாருங்க. இவ்ளோ கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கேன். எல்லாம் வந்து ஸ்டாப்லர் பண்ணி இவ்ளோ கலெக்ஷன்ஸ். இதெல்லாம் பார்த்து தான் நான் ரவா லட்டுலாம் கத்துக்கிட்டேன். ரவா லட்டு வந்து செய்றதுக்கெல்லாம் நான் கத்துக்கிட்டேன். இது வந்து அவல் விகடன்ல வந்தது. இதுவும் பாருங்க. அவல் விகடன். எல்லாமே அவல் விகடனுடைய பயங்கர ரெசிபீஸ் இருக்கும். அப்புறம் ஸ்நேகிதி இது கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி ஸ்நேகிதி கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இதயம்ல வந்து நெறைய ரெசிபீஸ் இருக்கும். அதையும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் இது யாரோ வந்து எனக்கு தீபான்றவங்க யாரோ எனக்கு அனுப்பிச்சு குடுத்துருந்தாங்கன்னு நெனைக்கிறேன் இந்த புக்கு. அந்த ரெசிபீஸ் வச்சிருக்கேன் செம்மையா. அதுக்கப்புறம் குஜராத்தி வெஜிடேரியன் குஜராத் ஃபுட்டு. இதையும் வச்சிருக்கேன் பாருங்க. செம்மையா இருக்குங்க. ஐயோ! எல்லாம் வெஜிடேரியன் ஃபுட்டெல்லாம் செம்ம. இதுல எல்லாம் பார்த்து நான் சின்ன சின்னதா இப்போ வந்து நான் கொஞ்சம் ஸ்வீட்ஸ் எல்லாம் கட் ஆஃப் பண்ணிட்டேன். முதல்லாம் எனக்கு ரொம்ப ஸ்வீட்ஸ் பிடிக்கும். வந்து குஜராத் ஃபுட்டு, வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன், அதுக்கப்புறம் பிராமின் ஃபுட்டு, அதுக்கப்புறம் கேரளா ஃபுட்டு, நார்த் இந்தியன் ஃபுட்டு இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து இதுலேருந்து 2, 3 ரெசிபீஸ்லாம் சின்ன சின்னதா கண்டுபிடிச்சுட்டு நம்ம கண்டிப்பா நமக்காக பண்ணலாம். எனக்கும் பெரிய ஃபேமிலி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் குக் பண்ண, ஒருத்தர் பேச, ஒருத்தர் கம்பெனி கொடுக்க, ஒருத்தர் ஷூட் பண்ண நல்லா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். நான் ஒருத்தியே இருந்துட்டு இப்படி ஃப்ளாட்ல இருக்கவா, அப்ப யாரையும் இங்க கூப்பிட்டுக்க முடியறதில்ல. எங்க ஹஸ்பண்ட்க்கு இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. எனக்கு டைம் இருக்கும்போது நான் உங்கள்ட்ட எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் சொல்றேன். ஆனா எனக்கு வந்து இந்த புக்ஸ் எல்லாம் கிடைச்சது வந்து பெரிய பொக்கிஷம். இது மாதிரி உங்களுக்கும் ஏதாச்சும் நொஸ்டாலஜிக் ஃபீலிங்கா இருந்தா அதெல்லாம் வந்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. எனக்கு இந்த புக்ஸ் பார்த்து இந்த அவல் விகடனோட இந்த ரெசிபி எல்லாம் பார்த்த உடனே செம்ம சந்தோஷம் ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா அவ்ளோ ரெசிபீஸ் இருக்கும் இதுல. அவ்ளோ ரெசிபீஸ் இருக்கும் பாருங்க. அவல் விகடன் ஆளுங்க அவங்க பார்த்தாங்கனாலே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். சாம்பார் பொடி, இட்லி பொடி இதெல்லாம் இதுல எக்ஸலண்ட்டா இருக்கும். நம்ம இத பார்த்துட்டு செய்வோம். ஓகே? ஒரு நாள் செய்வோம். கண்டிப்பா அத உங்கள்ட்ட காமிக்கிறேன். டாடா, பாய் பாய். லவ் யூ.